ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவுடைய கண்டினியூவேஷன் பார்க்கலாம். ஸோ இங்கே பரிட்டும் மியாங்கும் சேர்ந்துட்டு இந்த பொண்ணு அதாவது இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி ஏமாற்றக்கூடிய அந்த மாடலுடைய நம்பர் வந்துட்டு அவங்க அம்மா கிட்டேருந்து வாங்கிடுறாங்க இல்லையா. அதுக்கப்புறம் கால் பண்ணிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து வாஷிங் மிஷின் டெலிவரி பண்ணி வந்திருக்கக்கூடியவங்களா பரிட் வந்துட்டு பேசுகிறான். ஸோ அந்த மாதிரி பேசவும் அந்த பொண்ணு வந்துட்டு கால் அட்டன் பண்ணிவிட்டு ஆமாம் நான் தான் எங்கள் அம்மாக்காக ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணேன். அந்த பொண்ணு நிஜமாவே உயிரோட தான் இருக்கா, ஏமாத்துறா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆம்ப்ளாய்க்கு கால் பண்ணிவிட்டு உடனே இதை இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆம்ப்ளாயும் உடனே இப்போ டாவுக்கும் இதில் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அது நாங்கள் கொஞ்சம் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் சொல்லிடுறாங்க. என்னங்கிற வில்லி லேடி கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா புவின், அவங்க தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்காங்களே, அவன் தான் எல்லாத்துக்குமே ஒரு மாஸ்டர் மைண்டாக இருந்துட்டு இருக்கான். இப்போ 4 பேர் சேர்ந்து தான் ஆம்ப்ளாய் ஏமாற்றி பணம் வாங்குறதுக்காக பிளான் போட்டாங்க இல்லையா. அதாவது நாம், டாவ், அப்புறம் அந்த செத்து போனதா நடித்த பொண்ணு, அதுக்கப்புறம் இந்த வாட். ஸோ இவங்க எல்லாருக்குமே லீடராக இவன் தான் இருக்கான். இவனுடைய இன்வால்வ்மெண்ட் இந்த விஷயத்தில் இருக்கிறது நம்மளுக்கு இப்போ தான் காட்டுறாங்க. இவன் தான் ஒருத்தருக்குமே என்னென்ன பார்ட் ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். அவனும் வாட் கிட்ட நீ டாவை கல்யாணம் பண்ணிக்கோ, அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வாங்காமல் சொத்து முழுக்க அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவை கொடுத்து அவனுக்கு ஆசை காட்டிட்டு இருக்கான். ஸோ அவனும் இது நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் நீ பழகிற வகையில் தான் இருக்குது, டாவும் பணத்துக்காக தானே இருந்துட்டுருக்கா, அதனால நீ எது சொன்னாலும் கேட்டுப்பா, அந்த மாதிரி கேட்டுக்க வைக்கணும் நீனு. ஆனால் அப்படி வந்ததுக்கப்புறமா உனக்கு ஐடியா கொடுத்த என்ன நீ மறந்துடாத, ஏன்னா உனக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்கக்கூடிய நானும் உன் மூலமாக ஏதாவது வந்து சம்பாதிச்சு ஆகணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் லைட்டாக பிட்டு போட்டு அவனை கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கான். மியாங் கூடவே சேர்ந்து சுற்றிட்டு இருக்கான் இல்லையா. பரிட்டுக்கு மியாங் மேலே தான் வந்து ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துட்டுருக்கு. ஸோ இதை வந்துட்டு அவன் வெளியில் எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருக்கான். அதுக்கு காரணம் என்னென்னா ஆம்ப்ளாய் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவன்கிட்ட தனியாக பேசியிருப்பாங்க. டாவ் சின்ன வயசுலேருந்தே உன்னை விரும்பிட்டு இருந்தாங்கிற விஷயம் எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு இன்னமும் உன் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், அவன் அந்த வாட்டோட பழகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அந்த வாட் ரொம்ப தவறானவனா எனக்கு தெரியறான், அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கான ஒரு பொறுப்பை வந்து உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். எனக்கு நல்லா தெரியும் நீ டாவ் கிட்ட கொஞ்சம் நெருங்கி பழகணும்னா டாவ் வந்து உன் மேலே இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸை திரும்ப ரியலைஸ் பண்ணிட்டு உன்கிட்ட வந்துடுவா, அந்த வாட் கிட்ட இருந்து விலகிடுவா, கெட்டவனோட அவள் பழகக்கூடாது. நான் செல்ஃபிஷாக சொல்கிறேன் தான், இருந்தாலும் எனக்காக இதை மட்டும் பண்ண முடியுமா, ஏன்னா டாவ் வந்து என் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான பொண்ணு, அவள் தவறான வழியில் போகக்கூடாதுங்கிறதுக்காக நான் எந்த எக்ஸ்டென்ட் வேணாலும் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவனும் கொஞ்ச நேரம் தங்கியே இருந்துக்கிட்டு அதுக்கு பிறகு சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், டாவையும் அந்த வாட்டையும் பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். எம்ப்ளாய்க்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சுங்கிற விஷயம் தெரியாமல் டாவ் அவங்க ரூமுக்கு வரா, அவங்க கிட்ட வந்து பேசுகிறா. அதாவது இப்போ இறந்து போன பொண்ணுக்கு பேரண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கலான்னு சொல்லி பேசணும் இல்லையா. அந்த அமௌண்ட் நான் யோசிச்சு பார்த்து முடிவு பண்ணிட்டேன். அந்த பொண்ணு மாடலிங் பண்ணுறவ தான், இருந்தாலும் அவள் இத்தனை ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டா இவ்வளோ சம்பாதிப்பா அப்படி இப்படின்னு கணக்கு பண்ணி அவள் லைஃப் லாங்க்கு நம்ம வந்து ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 50 to 60 மில்லியன் நம்ம வந்து பணம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறான். இவ்வளோ பணமாக இறந்து போனவளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு இவ்வளோ இறந்து போனவன் ஏன் நினைக்கிறீங்க, அவள் இல்லாமல் அவங்க அப்பா அம்மா வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அவங்க வீட்டில் அவள் ஒருத்தி தான் சம்பாதிச்சுட்டு இருந்ததா நான் கேள்விப்பட்டேன், பாவம் இல்லை அவங்க ஃபேமிலி அப்படி இப்படின்னு சொல்லி பேசி பார்க்க ஆம்ப்ளாயும் சரி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இப்படி சொல்கிறீங்க, முன்னாடி நீங்கள் தானே எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்ன உடனே நான் யோசிக்கிறேன்னு தான் சொன்னேன், இப்போயும் நான் முடியாதுன்னு சொல்லலையே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால டாவ் கோச்சிக்கிட்டு வெளியில் வந்துடுறா. அதுக்கு பிறகு இந்த ஆம்ப்ளாய் கிட்ட அந்த புவின் இருக்கான் இல்லையா, அவன் கொஞ்சம் நெருங்கி வரதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் லஞ்சுக்கு போயிருந்தாங்கல்ல போன வீடியோவில், ஸோ அந்த லஞ்சுக்கு போனதை அவனோட ஆட்களே அதாவது அந்த ஆன் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய ஆட்களே ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து அதை ரூமராக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறாங்க. அதாவது ஆம்ப்ளாய் வந்துட்டு ஒரு சின்ன வயசு பையனோட பழகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, அதனால ஆம்ப்ளாய் இப்போ இவனை அவாய்ட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஆனால் இவனும் வந்துட்டு அந்த ரூமருக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் யார் அந்த ஆன் சொல்லி கொடுத்தாளா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நல்லா நடிக்க கற்றுக்கணும்ப்பா அப்படின்ன உடனே நான் உங்களோட நெருங்கிறதுக்கு காரணமே எனக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய லவ் தான். ஆமாம், நான் எப்போ உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டனோ அப்போவே உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன், நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். இன்னும் கொஞ்சம் நடிப்பை கற்றுக்கிட்டு வந்து அப்புறமா இதெல்லாம் பேசுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆம்ப்ளாய் அங்கேருந்து கிளம்பி போயிட இவனும் ரொம்ப கோவப்படுறான். அதுக்கு பிறகு இவன் வந்துட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி பரிட்டும் அதுக்கப்புறம் இங்கே மியாங்கும் வந்துட்டு ஒன்றா கிளம்புறத பார்க்குறான். ஸோ பரிட்டை பற்றி ஏற்கனவே டாவ் வந்து எல்லாருக்கும் வார்னிங் கொடுத்துருப்பா, பரிட்டுங்கிறவன் ரொம்ப கூர்மையானவன், அவன்கிட்ட நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அவங்கள கொஞ்சம் நோட்டை விடலான்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இவனும் வந்துட்டு அவங்களோட அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரான். ஸோ அப்போ இவங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கும் போது தான் அவனுக்கு நாம் கிட்ட இருந்து ஒரு கால் வருது. அதாவது டாவ் சொன்னதை அப்படியே சொல்கிறா. இப்போ வந்து ஆம்ப்ளாய் சந்தேகப்படுறாங்க போலன்னு டாவ் வந்து சொல்கிறா, அதனால தான் பணம் கொடுக்கறதுக்காக யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த பரிட்டா தான் இருக்குமோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறா. யார் அந்த பரிட் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்குறான். அதுக்கப்புறம் பரிட்டை பற்றின விவரத்தெல்லாம் அவன் சொல்கிறா. கூடவே இன்னொன்று என்ன சொல்கிறான்னா, இப்போ அவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த இறந்து போனதான் நடிக்கிறா இல்லையா அந்த பொண்ணுடைய அம்மா கிட்ட இருந்து கொஞ்சம் பேர் அவளுடைய ஃபோன் நம்பரை வாங்கிட்டு காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக கொஞ்சம் பேர் போயிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட அங்க அடையாளமெல்லாம் சொல்ல இவனுக்கு பரிட் மேலேயும் பியாங் மேலேயும்
தான் வந்துட்டு சந்தேகம் வருது. உடனே புவினும் அந்த டெலிவரி பாயோட நம்பரை கொடுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு காண்டாக்ட் பண்ணுறான். பார்த்தா பரிட் தான் எடுத்து பேசுகிறான். ஸோ இதை வந்து இவன் கண்கூட பார்த்துட்டு இந்த பரிட்டோட வேலை தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிளானும் நாசமாகிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பரிட் மேலே ரொம்பவே கோவப்படுறான். போன மாதிரி நடிக்கிற பொண்ணை எங்கே தெரியும் கண்டுபிடிக்க முடியலையேன்னு சொல்லி பரிட்டும் மியாங்கு திரும்ப இன்னொரு நாள் அவங்களோட அம்மாவை பார்க்கறதுக்காகவே வராங்க. ஸோ அந்த பொண்ணை காண்டாக்ட் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணோம், முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசிட்டு இருக்க அவங்க அம்மாவை அவங்கள அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒரு இடத்துல இவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்களும் அவளோட பேசி ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், இப்போ அதுக்கு என்ன அப்படின்ன உடனே இப்போ கால் பண்ணி பாருங்களேன், எங்களுக்கு எதுவோ வந்துட்டு டவுட்டாக இருக்குது அப்படின்ன உடனே என்ன டவுட்டு, என்ன உளறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க கால் பண்ணுறாங்க. ஆனால் எடுக்கல. உடனே மியாங் சொல்கிறா, ஒரு வேளை அவளை யாராவது கொலை பண்ணிட்டாங்கன்னா அப்படின்ன உடனே அவங்க அம்மாவும் பதறாங்க. என்ன உளறிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி பேச்செல்லாம் இங்கே வந்து பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் நிஜமாக தான் சொல்கிறேன், ப்ரூஃபோட தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மொபைலில் இருக்கக்கூடிய வீடியோ வந்துட்டு காட்டுறாங்க. அதாவது இங்கே ஆம்ப்ளாயை மிரட்டதுக்காகன்னு சொல்லிட்டு டாவும் அப்புறம் அவளோட ஆட்களும் சேர்ந்து அங்கே செட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இவன் வந்து பாடியை தூக்கிட்டு போகிற மாதிரி. ஸோ அந்த வீடியோவை இவங்கள்ட்ட காட்டி இப்போ வாட் தான் வந்து உங்கள் பொண்ணை கொன்னுட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அவங்க அம்மா பதறி போகிறாங்க. ஸோ அடுத்த சீன் பார்த்தோன்னா வாட்டும் டாவும் சேர்ந்து ஒன்றா சுற்றிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்போ பார்த்தோன்னா ஆம்ப்ளாய் வந்துட்டு தோ நீங்கள் தேடிட்டு இருக்கவன் வந்துட்டான் அப்படின்னு போலீஸை கூப்பிட்டு சொல்கிறாங்க. போலீஸோ உடனே வேகமாக போய் வாட்டை அரெஸ்ட் பண்ண அவளை வந்துட்டு எதுக்கு என்ன எது அப்படின்னு காத்துறா. ஸோ அப்போ டாவுக்கு வந்து பதில் சொல்கிறதுக்காக போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் அவனுடைய பழைய கேர்ள் ஃப்ரெண்டை வந்துட்டு கொலை பண்ணிட்டான், அதுக்காகத்தான் அவனை அரெஸ்ட் பண்ணுறோம், அதுக்கான வீடியோ ஃபுட்டேஜ் எங்ககிட்ட கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விளக்கமாக சொல்கிறாங்க. இதுக்கு மேலே ஒரு வார்த்தையை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு போக டாவோ ஆம்ப்ளாயை பார்த்து நீங்கள் இதை பண்ணியிருக்கக்கூடாது, நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மிரட்டுறா. அப்போ ஆம்ப்ளாயும் நீ உள்ள வா, உங்ககிட்ட அவனை பற்றி கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கு மேலே உங்களுக்கு எனக்கு பேசுறதுக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு போயிடுறா. ஸோ இவ ரொம்ப ஸ்டபனாக இருப்பா இல்லையா, பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தானே இருந்துட்டு இருக்கா. அதனால இவளுடைய பிளான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொதப்புதே அப்படின்னு சொல்லிட்டு இவ அந்த வருத்தத்தில் இவங்ககிட்ட எரிஞ்சு கத்திட்டு அவட்டுக்கு போயிடுறா. ஸோ ஆம்ப்ளாய் உடனே பரிட்டுக்கு கால் பண்ணுறாங்க. இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னா, ஆமும் இறந்து போனதா நடித்த பொண்ணும் சேர்ந்து இப்போ டிவியில் நியூஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அதில் பார்த்தோன்னா வாட்டை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அதுக்கான காரணம் அந்த பொண்ணை வந்து கொலை பண்ணது தான் அப்படின்னு அவங்க அம்மா, அதாவது அந்த இறந்து போன பொண்ணுடைய அம்மா வீடியோ ஃபுட்டேஜோட போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே வந்துட்டு இவளுக்கு கால் பண்ணி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி புவின் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு புவினும் நான் அவனை வெளியில் எடுக்கிற வேலையை பார்த்துக்கிறேன், கொஞ்ச நேரம் வந்துட்டு நீங்கள் 2 பேரும் தலைமறைவாக இருங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ இந்த புவின் அடுத்தது என்ன பண்ணுறான் அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவன் ஒரு காண்டோக்கு வரான். அந்த காண்டோக்குள்ளே பார்த்தோன்னா டாவ் இருக்கா. டாவ் ஓடி வந்து இவனை பார்த்த உடனே ஹக் பண்ணிக்கிறான். அவனும் பயந்துட்டியா வாட்டர் அரெஸ்ட் ஆனதுனால, நீ எதுவும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கும்போது உனக்கு எந்த பயமும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலாக என்னென்னா இவங்க 2 பேரும் வந்து டேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு ரிவீல் ஆகுது. ஸோ இவங்க 2 பேரும் டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவளுக்கு டாவுக்கு என்ன தெரியாதுன்னா, புவின் தான் எல்லாத்துக்கும் மாஸ்டர் மைண்டுன்னு தெரியாது. ஸோ இவனும் வந்து இவங்க கூட பங்கில் இருக்கான். பட் ஆனால் அவனோட பிளான் தான் இங்கே ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறது அவளுக்கு தெரியாமல் இருந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறமா அவனும் வீட்டுக்கு போக சொல்ல அவள் வீட்டுக்கு கிளம்பி வரா. அங்கே வந்ததுக்கப்புறம் தான் மியாங், ஆம்ப்ளாய், பரிட்டுன்னு 3 பேருமா சேர்ந்து இவளுடைய திருட்டுத்தனத்தெல்லாம் சொல்கிறாங்க. அதாவது பணம் வாங்குறதுக்காக நீ தான் வந்துட்டு கொலை பண்ண மாதிரி ஏமாத்திருக்க, அந்த பொண்ணை வர வச்சு நடிச்சிருக்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வஞ்சி கொட்ட, அதுக்கு அவளும் ஆமாம் நான் தான் பண்ணேன், இப்போ என்ன அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெனவட்ட கேட்குறா. ஒரு தப்பு பண்ணிட்டு உன்னால் இப்படி பேச முடியுது அப்படின்னு மியாங் கேட்க, நீயே வந்துட்டு என்னோட பணத்தை ஆட்டைய போகிறதுக்காக தான் இங்கே அந்த ஆம்ப்ளாயை ஒட்டிக்கிட்டு வரசிட்டு இருக்க, அப்படி இருக்கப்போ உனக்கு என்னை பற்றி கேள்வி கேட்கறதுக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்கிறா. நீ எதுக்காக இந்த அளவுக்கு இறங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பரிட் கேட்குறான். நான் இறங்கிட்டேன்னா நான் மாறல, என்னை எல்லாரும் சேர்ந்து மாத்துறாங்க அப்படின்னு சொல்கிறவளோ, என்னுடைய சொத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டா நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க போகிறேன், நான் எதுக்கு உங்கள் முன்னாடி எல்லாம் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. அதுக்கு ஆம்ப்ளாயோ, சரி உன் சொத்து தானே வேணும், நீ அந்த வாட்டை டேட் பண்ணக்கூடாது, அவனை அப்படியே மறந்துடணும், அவனை திரும்பி கூட பார்க்கக்கூடாது, உன் சொத்தெல்லாம் உனக்கு தரேன் அப்படின்ன உடனே என் சொத்தை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும், வாட்டை வந்துட்டு நான் சத்தியமாக விட மாட்டேன், அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட, ஆம்ப்ளாயோ அப்படியே பரிட்டை பார்த்து நீ கொஞ்சம் போப்பா அப்படின்னு சிக்னல் கொடுக்குறாங்க. உடனே அவனும் வந்துட்டு அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான். மியாங் இது எல்லாத்தையுமே வியாடாக வந்து பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா மியாங்க்கும் பரிட் மேலே வந்து ஃபீலிங்ஸ் இருக்கு இல்லையா. அவள் கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி பரிட் அவளை ஃபாலோ பண்ணிட்டே வந்து ஸ்டாப் பண்ணுறான். நீயும் என்ன அவங்க கூட்டத்தோட ஆள் தானே, என்னையை குறை சொல்றதுக்கு தானே வந்திருக்க அப்படின்னோடனே, நான் எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கம் பேசுறதுக்காக வந்திருக்கேன், நீ பண்ணது தப்பு, அதையும் உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். பாத்தியா அவங்க ஒன்னையும் சேர்த்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க, என் சொத்துக்காக நான் பண்ணக்கூடிய செயலெல்லாம் உங்களுக்கு தவறாதான் தெரியும், என் சொத்தை என்கிட்ட கொடுத்துட்டா நான் எதுக்காக இப்படிலாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு காரில் ஏறுறா. உன்னை தனியாக போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனும் காரில் வந்து அடம் பண்ணி ஏறிக்கிறான். இவ்வளோ வேற வழி இல்லாமல் காரை ஓட்டிட்டு வரா. அவனோட வீட்டுக்கு வந்துட்டு அவனை இறங்க சொல்கிறா. அவனும் அதுக்கு மறுப்பு தெரிவிக்க அவனை கட்டாயப்படுத்தி இறக்கி விடுறா. நான் என்ன வேணுமோ என்னை பார்த்துப்பேன், ஆனால் எனக்கு தேவையானதை வந்துட்டு நீங்கள் எல்லாரும் கேர் பண்ண மாதிரி நடிச்சுக்கிட்டு என்னை உங்கள் பக்கம் இழுக்கலான்னு மட்டும் பார்க்காதீங்க, எனக்கு தேவை இப்போ வாட் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு பரிட்டோ அவளை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம 2 பேரும் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதை கேட்ட உடனே அவளும் எதை
எதை ஸ்டார்ட் பண்ணணும்? 6 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரையும் அம்போன்னு விட்டுட்டு போனீங்க அதையா? அப்போ இருந்த நான் இப்போ கிடையாது. இனிமேல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கும் எதுவுமே கிடையாது. இந்த 6 வருஷத்தில் நீ என்ன மறக்காமல் இருந்திருந்தா, என்னை பற்றி நினச்சிட்டு இருந்தா கான்டாக்ட் இல்லாமல் இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, எல்லாத்துக்குமே ரைட் டைம் வேணும். அந்த டைமிங்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போதான் அதுக்கான டைமிங் வந்திருக்கு. அதனால தான் சொல்கிறேன், நம்ம எல்லாத்தையும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுவோம், நடந்தது எல்லாத்தையும் மறந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனை கையை உதறி தள்ளிட்டு, சும்மா நடிச்சது, என்கிட்ட கேர் பண்ணுற மாதிரி இருந்ததெல்லாம் வந்துட்டு போதும், இதோட நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லிடுறா. இந்த சமயத்தில் நீ எங்கே தனியாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறான். அண்ட் ப்ளாய்க்காக தான் அக்கறைப்பட்டு பேசிகிட்டு இருக்கான். அதுக்கு அவளோ, என்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறேன், ஏன் நீ கூட வரப்போறியா? வர முடியாதுல்ல, ஸோ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இந்த பக்கம் ஆண்ட் ப்ளாயும் டாவ் எதுக்காக இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்க மியாங் கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு தேவையானது வாட் அவகிட்ட இருந்து பிரிச்சாலே வந்துட்டு அவள் இவ்வளோ நெகட்டிவாக இல்லாமல் இருந்துருவா, அவன் நல்லமா தான், அந்த வாட்டு தான் அவளை கெடுக்கிறான்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லக்கூடியவளோ, அதனால தான் பரிட்டை வந்துட்டு அவ கூட அனுப்பி வச்சுன்னு சொல்கிறாங்க. மியாங்க ஒன்றும் புரியாமல் முடிச்சுட்டு இருக்க, பரிட்டை டாவ் சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணுறாங்கிற விஷயம் உனக்கும் தெரியும் தானே? ஸோ எனக்கு அந்த விஷயம் தெரியும். அதே மாதிரியே பரிட்டுக்கும் கூட அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் அவளை பார்க்குற பார்வையில் எனக்கு இருக்கக்கூடிய கேர் வந்துட்டு புரிஞ்சுக்க முடியுது. அதனால தான் பரிட் கிட்ட நான் ஹெல்ப் கேட்டிருக்கேன், டாவையும் வாட்டையும் வந்து பிரிக்க சொல்லி. அதே மாதிரி நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? அவங்க 2 பேரையும் எப்படியாவது வந்துட்டு காதலில் விட வைக்க முடியுமா? அவங்களுக்கு அதுக்காக சுச்சுவேஷன்ஸ் உண்டாக்கி தரியா? அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க, டாவ் கண்டிப்பாக வந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம கூட வந்துருவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மியாங்கோ இந்த ஆண்ட் ப்ளாய் வந்துட்டு டாவுக்காக எவ்வளோ வருத்தப்படுறாங்க, என்னெல்லாம் வந்து யோசிக்கிறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே தம் மனசில் அங்கே பரிட் மேலே இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே மறந்துட்டு, டாவ் தான் அவனுக்கு சரியானவளா இந்த சமயத்தில் வந்துட்டு இருக்க முடியும், ஏன்னா டாவுக்கு பரிட் தேவை, அதனால பரிட்டை நான் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே அழுதுகிட்டே வந்துட்டு தனக்கு ஒரு முடிவு எடுத்துடுறான். இனிமேல் பரிட் கிட்ட நெருங்கி பழகக்கூடாது, டாவையும் பரிட்டையும் ஒன்றா சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க இல்லையா? அப்போ அவன் மீடியாவில் வந்து பேட்டி கொடுக்குறான். அவன் தண்டனையிலேருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக இப்போ உண்மையை ரிவீல் பண்ணுறான். அதாவது எந்த பொண்ணுமே இறந்து போகலை, வேற யாரோ ஏதோ தேவையில்லாத ஒரு வீடியோவை இதில் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, நான் அந்த மாதிரி ஒரு பொண்ணை தூக்கிட்டு போனது உண்மைதான், ஆனால் அது எதுவுமே நிஜம் கிடையாது அப்படின்னு சொல்லி நியூஸ் சேனலில் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கான். உடனே மீடியா பீப்புளும் அப்போ அந்த பொண்ணு உயிரோடு இருக்காளா, அவள் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, நான் 2 நாளைக்கு முன்னாடி கூட அவகிட்ட பேசிட்டு தான் இருந்தேன், கண்டிப்பாக அவள் வந்து உண்மையை சொல்கிறதுக்காக வெளிவருவா அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரியே அந்த இறந்து போனதான் நடிச்சிருக்கக்கூடியவளோ இப்போ போவின்னு சொன்னதுனால இந்த இடத்துல வரா. ஸோ மீடியாவுக்கு முன்னாடி சொல்கிறா, நான் இறந்துலாம் போகலை, என்னை யாரும் கொலை பண்ணலை, தேவையில்லாமல் இங்கே வாட் மேலே பழி போட்டுட்ருக்காங்க யாரோ, ஸோ நான் வந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு சோஷியல் லைஃப்லேருந்து தள்ளி இருப்போன்னு சொல்லி தான் தள்ளி இருக்கேன், இத்தனை நாள் வந்து நியூஸில் ஓடுறது இல்லை, எங்கள் அம்மா வந்து என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணது, இது எதுவுமே எனக்கு தெரியாது, எனக்கு உண்மை தெரிஞ்ச உடனே பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்தேன், ஏன்னா ஒரு அப்ராணி வந்துட்டு இந்த இடத்துல தண்டிக்கப்படக்கூடாது அப்படி இப்படின்னு பேசிட்டு அங்கே வாட்டை வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு வாட்டுக்கு கிளம்பி போயிடுறா. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்கே ஆண்ட்ப்ளாயும் பரிட்டோ இப்போ வந்து பேசிட்டு இருக்காங்க. டாவும் அவங்க வந்து ஏதோ பிரச்சனை பண்ண போகிறான் இந்த வாட் வந்து டாவை வச்சு, ஸோ டாவை அவன்கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்ல, பரிட்டோ சத்தியமாக நான் டாவுக்கு வந்துட்டு எதுவும் தப்பு நடக்க விட மாட்டேன், நான் அவளை வந்து சேவ் பண்ணுறேன் உங்களுக்கு வாக்கு கொடுத்த மாதிரி அப்படின்னு சொல்கிறான். அவன் நேற்று நைட் அங்கேருந்து கிளம்பும் போது அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறதா தான் சொன்னான். அப்படின்ன உடனே மியாங்கோ சரி நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து அங்கே டாவை பார்க்கறதுக்காக அவளோட அப்பார்ட்மெண்ட் பில்டிங்க்கு வர, அங்கே அவளும் வந்துட்டு இவங்க 2 பேரும் ஒன்றா பார்த்துட்டு கோவப்பட்டு கத்துறா. ஸோ கத்திட்டு என் மேலே கேர் இருக்கிற மாதிரி ரொம்ப நடிக்காதீங்க, ஆண்ட்ப்ளாய் தானே, நான் என்ன பண்ணுறேன் வேவ் பார்க்கறதுக்காக அவங்களை அனுப்பியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் எதுவும் கிடையாது, நாங்கள் நிஜமாவே உன்னை கேர் பண்ணி தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பரிட் பேசிகிட்டு இருக்கான். அப்போ அவங்க 2 பேரையுமே அவள் பார்த்து பேசிகிட்டு இருக்கும் போது உடனே இங்கே மியாங் என்ன பண்ணுறான்னா நடுவில் பூந்து, ஆக்சுவலாக நீங்கள் 2 பேரும் ஒன்றா நினச்சி தப்பு பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், நாங்கள் 2 பேரும் வந்துட்டு நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் கிடையாது, நான் பரிட்டை என்னோட பிரதராக தான் பார்த்துட்ருக்கேன், அதனால் நீ அவனோட எப்படி முன்னாடி பழகினியோ அதே மாதிரியே பழகிக்கலாம், நம்மளுக்குள்ள இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டோடனே டாவோ, உனக்கு அவன் அண்ணனாக இருந்தா இல்லை என்னவா இருந்தால் எனக்கு என்ன, இந்த விளக்கத்தெல்லாம் எனக்கு எதுக்காக நீ கொடுத்துட்ருக்க, என்னோட டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்காக பார்த்துட்ருக்கா. பரிட்டோ வந்துட்டு கொஞ்ச நேரம் மியாங்கோட பேச்சு கேட்டு அப்படியே ஷாக் ஆகிடுறான். ஏன்னா அவனுக்கும் மியாங் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கு இல்லையா? அந்த சமயத்தில் கரெக்டாக வாட் வர உடனே வந்துட்டு டாவ் அவன்கிட்ட ஓடி போயிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிட்டு, நாங்கள் 2 பேரும் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், எங்களை யார் பிரிச்சுக்கணும்னு சொல்ல முடியாது, முக்கியமாக அந்த ஆண்ட்ப்ளாய் நாங்கள் 2 பேரும் டேட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா எனக்கு குழந்தை குட்டியெல்லாம் வந்ததுக்கப்புறம் சொத்தை கிட்ட கொடுத்து தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப, மியாங்கும் இங்கே பரிட்டோ வந்துட்டு இவளை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க. மியாங்கோ டாவ் என்ன பண்ண போகிறா, இந்த கல்யாணம் நடக்குமா இல்லை சும்மா சொல்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்திலே வந்துட்டு இருக்கும் போது தான் அங்கே பரிட் வந்து அவளை ஸ்டாப் பண்ணுறான். ஸோ பண்ணிவிட்டு, இவ்வளோ நாள் நான் வந்துட்டு ஆண்ட்ப்ளாய்க்காக எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் இன்னுமே வந்துட்டு அவள் நம்பலை அப்படிங்கிறது ஒரு வகையில் நல்லதாக தான் போச்சு அப்படின்னு சொல்கிறான். எப்படி நல்லதுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மியாங்கோ ஷாக் ஆகி கேட்க, எனக்கு ஆக்டிங் எல்லாம் சுத்தமாக வரலப்பா அப்படின்னோடனே, என்னது ஆக்டிங் உனக்கு வராதா அப்படின்னு கேட்கக்கூடிய மியாங்கோ அப்படியே அவனை டீஸ் பண்ணுறா. இப்போ நீ டைலாக்
டைலாகா விட்டி அவன் மேலே இருக்கிற கேர் எல்லாம் அதெல்லாம் ஆக்டிங் மாதிரியே இல்லையே அப்படின்ன உடனே அந்த டைலாக் எல்லாம் உண்மைதான், நான் சொன்னது எல்லாம் எமோஷன்ஸும் உண்மைதான், ஆனால் அந்த இடத்துல நான் டாவை நினச்சி பேசலை, நான் ஒன்றை நினச்சி தான் பேசினேன், அதனால் அந்த வார்த்தைகள் எல்லாமே என் மனசுலேருந்து வந்தது தான், ஆனால் அந்த வார்த்தைகள்லாம் டாவுக்காக வந்ததில்லை, உனக்காக வந்தது, அதை தான் நான் டாவுக்கு முன்னாடி எக்ஸ்பிரஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு மியாங்கோ அவன் மனசில் அவள் தான் இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சு. இருந்தாலுமே வந்துட்டு அவள் கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கிட்டே நிற்க, அப்போ அவனும் ஆமாம் நீ அங்கே பேச்சுவாக்கில் அப்படியே என்ன உன் அண்ணன் சொல்கிற, நீ என்னை அண்ணனை தான் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அவளும் வந்து லைட்டாக தயங்கிக்கிட்டே, நீ என்னை சிஸ்டராக பார்க்கல, அப்போ நானும் உன்னை பிரதராக பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப, அடுத்த நாளே டாவ் இங்கே புவினோட பேச்சை கேட்டுக்கிட்டு இப்போ வாட்டை அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அங்கே அந்த கல்யாணத்தை வந்து தலைமை தாங்கிறதுக்காகன்னு சொல்லி அவளுடைய அம்மாவையும் அப்புறம் அந்த எனிமி ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா ஆன், அவங்களையும் வந்து இன்வைட் பண்ணியிருக்கா. ஸோ இவங்க 2 பேரும் அந்த வெட்டிங்கான ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுறத ஆனுடைய செக்ரட்டரி அந்த நாம் இருக்கா இல்லையா அவளை வச்சு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து இங்கே ஆன்ப்ளாய்க்காக ஷேர் பண்ணிக்கிட்டும் இருக்கா. ஸோ இவங்களை அங்கே வர வைக்கணும், அவங்களுக்கு முன்னாடி வந்துட்டு இவன் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி அவங்க முகத்தில் கரிய பூசணுங்கிறது தான் அவளுடைய பிளானாக இருந்துட்டுருக்கு. ஸோ இந்த பக்கம் அவங்க எல்லாரும் அந்த பிக்கை பார்த்துட்டு அவசரமாக கிளம்ப, புவினும் இங்கே டாவ் கிட்ட பேசிட்டு இருக்கான். அவங்களோட பிளான் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, சொன்ன மாதிரியே வாட்டை கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்கப்புறமா நீ யாரை என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். அப்போ தான் ஆன்ப்ளாயும் மற்றவங்களும் உள்ளே வரதை பார்த்துட்டு அப்படியே அதே இன்ஃபர்மேஷனை டாவ் கிட்ட பாஸ் பண்ணுறான். கல்யாண பேப்பர்ஸ் சைன் பண்ணுறதுக்காக ரெடியாக உட்காந்துட்டு இருக்கா. அப்போ தான் அவள் என்ன பண்ணியிருக்காங்கிறது அப்படின்னு நம்மளுக்கு காட்டுறாங்க. அவளோட அம்மாவை வந்து அவள் தூண்டி விடுறா, இந்த கல்யாணம் எப்படியாவது நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ப்ளாயை உள்ளே வர விடாமல் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய அந்த எனிமி வந்துட்டு ஆன் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் இவங்களுக்கும் வந்துட்டு பகையை மூட்டி விட சொல்கிறா. ஸோ 3 பேரும் மாற்றி மாற்றி அப்படியே வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கிற சமயத்தில் டைம் வந்து அப்படியே தலகி போயிட்டே இருக்கும் போது இவளை வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் இங்கே சைன் பண்ணிடுறா வாட் கூட சேர்ந்து. அந்த சமயத்தில் அவள் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறா. இந்த மேரேஜ் பிளான் வந்ததுக்கப்புறமா அவள் வந்து புவின் கிட்ட கேட்டிருப்பா, இந்த மேரேஜ் வந்து நிஜம் கிடையாது இல்லை, ஃபேக்கு தானே, நம்ம பிளானுக்காக பண்ணுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோட. அப்போ புவின்னு சொல்லுவான், என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் நீ ஒன்றை போய் வேற அவனுக்காவது விட்டு கொடுப்பனா, சத்தியமாக இது வந்து நம்மளோட பெனிஃபிட்காக மட்டும்தான் நம்ம பண்ணுறோம், இது ஃபேக் மேரேஜாக தான் இருக்க போது, உண்மையான ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, இந்த விஷயம் வாட்டுக்கு தெரியாது, அதை நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இது வந்து வாட்டுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னோடனே அது தெரியறப்ப சமாளிச்சுக்கலாம், இப்போ நம்மளுக்கு தேவையானது உன் ஆன்ட்டிக்கிட்ட இருந்து எவ்வளோ கறக்க முடியுமோ அவ்வளோ கறக்கணும்னு சொல்லிட்டு தான். ஸோ இதை மட்டும் நம்ம வந்துட்டு கரெக்டாக பண்ணால் எல்லாமே நம்ம இஷ்டப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளை தூண்டி விட்டுருக்கான் இந்த கல்யாணத்துக்கு. சொன்னது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இவ்வளோ அவளோட ஆன்ட்டியை பழிவாங்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மேரேஜ் சர்டிஃபிகேட் அந்த வாட்டோட சேர்ந்து சைன் பண்ணிடுறா. இதுக்கு நடுவில் அவங்கள வந்துட்டு அந்த நாம் இருக்கா இல்லையா அவள் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் நிறையா எடுத்துக்கிறா. ஏன்னா இவங்களோட மேரேஜை வந்து ப்ரூஃபாக வச்சு தான் அவளோட சொத்தெல்லாம் திரும்பி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட இந்த பார்ட் முடியுது.